ஹாய், எப்படி இருக்கீங்க? இப்போ நாங்கள் எல்லாம் சிக்கன் கடலை வடை செய்ய போகிறோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாமே வெளியாகவே எல்லாம் செய்து கடலை வடைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்துட்டோம். வெங்காயம் வெட்டி அதோட இது வந்து அவிச்ச கோழி ப்ரஸ் பீஸ் நெஞ்சு பக்கத்தில் அவிச்சு வெந்திருக்கோம். இப்போ வந்து ஆல்ரெடி நாங்கள் இந்த இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தானே அதுக்குள்ளே இதை போட்டு மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், மிக்ஸ் பண்ண இனி இதுக்குள்ளே வெங்காயம், பச்சை மிளகா, அடுத்தது இது வந்து அரைக்காத கடலை, அதையும் மிக போடுறோம். கடலை வடை செய்கிற மாதிரியே தான் அதுக்குள்ளே நாங்கள் சிக்கனை அவிச்சு போட்டுருக்கோம். பாருங்கள், சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா, வெங்காயம், உள்ளியெல்லாம் குத்தி எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். கடலை வடைக்குள்ளே சிக்கன் போட்டு நீங்கள் சாப்பிட்ருக்க மாட்டீங்க, செய்து பாருங்க, நல்லா இருக்கும். நாங்கள் முதல்ல செய்து பார்த்துட்டு தான் இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். நல்லா இருக்குது, பாருங்கள். இன்னும் சிக்கனை வந்து நல்லா அரைக்கணும், பீஸ் வராமல். அதாவது வடையை சோறு இதுன்னும் போதும் நல்லா உளுந்து கொட்டாமல் இப்படி பக்கத்தில் இருக்கும். கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் புதினா, அதோட மல்லியில் எல்லாம் தான் போட்டிருக்கேன். போட்டு இது உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். பதத்தை பார்த்தே உங்களுக்கு தெரியும் எப்படி வருது வந்து நல்லா இருக்கும். பாருங்க, சிக்கன் கடலை மிக்ஸ் பண்ணுங்க. வடை இது வந்து பின்னத்தில் சாப்பிட
இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து இன்றைக்கு வடையும் டீயும் குடிக்கும். சிக்கன் வடை. இது என்ன தெரியுமா? இது வந்து பாருங்க, இப்போ மா ரெடி பண்ணிட்டேன். சிக்கன் கடலை வடை ரெடியாக இருக்குது. அதோட இன்னும் ஒரு சின்ன இது பாருங்க, இது வந்து சிக்கன் பவோடாக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் எலும்பில்லாத ப்ரெஸ் பீஸில் செய்கிறேன். நீங்களும் செய்து பார்க்கலாம், நல்லா இருக்கும். ஓகே ஓகே, அடுத்ததில் சந்திப்போம். பாருங்கள், நாங்கள் இன்றைக்கு சிக்கனில் கடலை வடை சுட போகிறோம். இப்போ வந்து கடலைக்கு தேவையானது எல்லாம் எடுத்துருக்குறோம். எல்லாம் இதுக்குள்ள எல்லாம் வைக்கணும். எல்லாம் அரைச்சிட்டேன். இது உள்ளி, குத்துன உள்ளி, இது கடலை வடைக்கு ஏற்ற மாதிரி எல்லாம் செய்தாச்சு. இதில் இனி இது வெங்காயம் இதில் போடுறோம். இது வந்து இது சிக்கனை போட்ட அப்புறம் இது போட்டு பிரட்டுறது. இது வந்து இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, கடலை வடைக்குள்ளே சிக்கன் போட்டு செய்ய போகிறோம். பாருங்கள், இது ஒரு லைட்டான ஒரு அவிச்சு போட்டு போட போகிறோம். இப்போ அவிச்சு போட்டு திருப்பி நான் என்ன செய்யணும்னு சொன்னால், மிக்சியில் போட்டு அதை அரைச்சிட்டு தான் போட போகிறோம். அரைச்சிட்டு பாருங்கள், வந்து காட்டுறோம். இதோட 2 பச்சை மிளகா உள்ள போடுறோம். போட்டுட்டு போட்டு மிக்சியில் நல்லா அடிக்க போகிறோம். இப்போ உங்களுக்கு இதை மிக்சியில் அடித்து போட்டு வந்து மீதியும் கூட காட்டுறோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதோட சிக்கன் இது அரைச்சது என்ன எண்ணெய் கொதிச்சு போடுறோம். சிக்கன் பருப்பு வடை ரெடி ஆகி கொண்டிருக்கிறது.
பாருங்க நல்ல கலராக வந்து இருக்குது. சிக்கன் கடலோடைய ஃபுல்லாக பொரிச்சு போட்டு இவ்வளோ காட்டுறேன். அடுத்தது பவுடா சேர்த்து உங்களோட பண்ணி சிக்கன் கடலை வடை. சரி நாங்கள் சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம். சிக்கன் பருப்பு வடை முடிந்தது. சிக்கன் பக்கோடா சிக்கன் கடலை வடை, சிக்கன் பகோடா. எங்களோட பருப்பு சிக்கன் பருப்பு வடை. இது அடுத்தது சிக்கன் பகோடா. அதோட பார்த்தீங்கன்னா டீயோட இன்றைக்கி பின்னேரம் நல்ல ஒரு வெட்டு போகிறோம். இது சிக்கன் பகோடாவுக்கு ஒரு சோஸ் ஒன்று செய்யணும். கார்லிக்கெல்லாம் போட்டு இது தொட்டு சாப்பிட நல்லா இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு நான் சிக்கன் கடலோட எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லாகும். கட்டாயம் நீங்கள் செய்து பாருங்க. கடலோட செய்கிற மாதிரியே செய்துட்டு நல்லா அரைச்சி அதோட சிக்கனுக்குள்ளே மிளகு போடுங்க. லைட்டான தூளும் போட்டு அடித்து சீரகம் போட்டது இல்லைன்னா அது சிக்கனுக்குள்ள ஒரு வெடிலொண்டு வராது. அது போட்ட அப்புறம் திருப்பி நார்மலாக மிக்ஸ் பண்ணி செய்யுங்க. நல்லாயிருக்கும். இது சிக்கன் பகோடா.
பாருங்க அப்படி பெய்யுது. நல்லா ஸ்பைசியாக இருக்குது. உரைப்பு போட்டுனாங்க, இருக்கும் மிளகு தூள்லாம் போட்டு. சூப்பர். டீக்கு இதுதான் ஓகேங்களா. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சரி சாப்பிடுங்க, அடுத்த சந்திப்போம்.